எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ட்ராமா பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ராமாவில் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? சரி வாங்க அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ண உடனேயே ஒரு ஆறு தான் காமிக்கிறாங்க. அந்த ஆற்றுல 2 பொண்ணுங்களோட உடம்பு அப்படியே மிதந்துட்டு இருக்கு. ஆனால் இதுவே இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுங்களெல்லாம் கொண்டுட்டு போய் விற்றுருவாங்க இல்லையா, அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு லேடி ஷூயுன்னு ஒரு பொண்ணை காணோன்னு சொல்லி ரொம்பவே தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி அங்கே கிளைண்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவ எங்கே போனான்னு தெரியலையே, அடிக்கடி இந்த ஆற்றுல வந்து குதிச்சிட்றாளே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஆற்று ஃபுல்லாக தேடும் போது தான் அப்போ அவங்களுக்கு 2 பொண்ணோட உடம்பு கிடைக்குது. ஒன்று வந்து அவங்க தேடிட்டு இருந்த ஷூயினோட உடம்பு, இன்னொரு பொண்ணு யாருன்னே தெரியல. பட் இப்போ அங்கே இருக்க அந்த ஹெட்லேடி என்ன பண்ணுறாங்க, இவளை என்ன செய்யறது, நான் அவங்கள வித்துருமன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளா, இவளை நான் சும்மா விட மாட்டேன், ஏ ஷூயூன் எந்திரிடி எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா போல இருக்கு. ஸோ எந்திரிக்க மாட்றா. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இல்லை, இவளை நான் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, இவ மட்டும் இப்போ எந்திரிக்கல அப்படின்னா நான் கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது பக்கத்தில் இருக்க பொண்ணை கவனிக்கிறா. அந்த பொண்ணுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா, அதோட பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷூயின் மாதிரியும் இருக்குது. ஸோ உடனே இதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஹெட்லேடி ஒரு பிளான் பண்ணுறாங்க. தென் அப்படியே 3 மாதம் கழிச்சு இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்றதை காமிக்கிறாங்க. அந்த ஹெட்லேடி இருக்காங்கல்ல, இப்போ அவங்க ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அவள் கண்ணில் கட்டியிருக்க துணி எல்லாத்தையுமே அவிழ்த்து விடுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுமே 3 மாதம் கழிச்சு கண் முழிக்கிறா போல இருக்கு. ஸோ அப்போ அவள் கண்ணாடியில் அவளோட ஃபேஸை பார்த்துட்டு இது இது நான் கிடையாதே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே பாருமா, நீ ஆற்றுல விழுந்துட்ட, நான் தான் உன்னை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்து அதோட உனக்கு ஒரு அழகான ஃபேஸும் கொடுத்துருக்கேன், என் ஷூயனோட ஃபேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. எனது ஷூயுனா, என்னோட பேர் லியாங்கி, நான் ஒன்றும் ஷூயுன் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை நான் தான் இப்போ காப்பாற்றினேன், ஸோ உன்னோட உயிர் எனக்கு தான் சொந்தம், அதோட ஒரு கிளைண்ட் வேற வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஷூயுன் தான் வேணும்னு சொன்னாங்களா, அதான் அவளோட ஃபேஸை உனக்கு வச்சு இப்போ உன்னை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறதுக்கு நான் உயிரோடே இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஓவராக பேசாத, போ கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்க ஆளுக்கிட்ட அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு உடனே அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளை அடிச்சு போட்டுட்டு வேகமாக ஓடி வரா. பட் அப்படியுமே இந்த விஷயம் அந்த ஹெட்லேடிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உடனே வேகமாக போய் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை காப்பாற்றினதே நான் தான், ஆனால் நீ எனக்கே ஹெல்ப் பண்ணாமல் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தியா, அப்படின்னா ஒரேடியாக இனிமேல் இந்த உலகத்தை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே அவளை வைக்கிறாங்க. அவளுமே என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கத்துறா. இருந்துமே அவளை உயிரோடு அதில் வச்சு அதை அப்படியே வெளியே ஆணி அடிக்க ஆரம்பிக்கும் போது, இப்போ நான் என்ன செய்யறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ எங்கேருந்தோ நம்ம கதையோட ஹீரோ பறந்து வந்து அங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அந்த பொட்டிக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோயினை அப்படியே காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வராரு. அவளுமே பயந்து போய் பார்க்குறா. அப்போ அவர், அட நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கரெக்டாக நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பட் அப்படியே சீனை கட் பண்ணால் 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஒரு கால பொண்ணு, இவ பேர் தான் லியாங்கி. ஆக்சுவலி இவ தான் நம்ம கதையோட ஹீரோயினுமே. இப்போ இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவளுமே ரொம்ப ஆர்வமாக, எனக்கு கல்யாணம் ஆக போகிறவர் என்னை நல்லா பார்த்துப்பார்ல அப்படின்னு சொல்லி அவளோட பணிப்பெண் கிட்ட ரொம்ப ஆசையாக பேசிகிட்டு இருக்கா. சொல்லப்போனால் இவ இப்போ இருக்கால, இவ ஒரு பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தை சேர்ந்தவ. இவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே ஒரு பெரிய போலீஸ்காரனா அவன் அந்த பிளேஸ்க்கு வரான். பட் அப்போவே அங்கே இருக்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் அந்த பொண்ணோட பணத்துக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்ச பர்சலாக பேசிக்கிறாங்க. பட் இதை கேட்ட உடனே அங்கே இருக்கவனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ அவன் அங்கே இருக்க எல்லாரையுமே பார்த்து, இங்கே பாருங்க, நான் ஒன்றும் ஜியாங்கியை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல, நான் அவளோட மனசை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே வரான். இதை வந்து நம்ம ஹீரோயின் ஜியாங்கியும் பார்க்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இப்படியே கல்யாணம் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க கூட்டமாக அந்த மண்டபத்துக்குள்ளே வர்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். இவனோட பேர் லின்யான். இவன் வந்து பக்கத்து கிராமத்தோட தலைவனா. ஆக்சுவலி இவனும் இங்கே இருக்கானே இந்த போலீஸு, இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாம். ஸோ அதனால இவன் கல்யாணத்துக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அதுவும் இப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய்,
என்ன மச்சான் ஷி எப்படி இருக்க, உனக்கு கல்யாணம் போல இருக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னோட ஒய்ஃபையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. லியாங்கி இங்கே வா, இதுதான் என்னோட ஃப்ரெண்டு, இவன் பேர் லின்யான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு இவளும் சிரிச்சுட்டே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் போகுது, கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அப்போ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஷிஜி வந்து உள்ளே வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ உள்ளே வரான். இவ பயந்தே போயிடுறா. நீ ஏன் ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்பா அவன் பொறுமையாக கிட்ட வந்து, இங்கே பாரு, இந்த உலகத்தில் இருக்க எந்த ஆம்பளையும் நீ நம்பாத, நீ கல்யாணம் பண்ணியிருக்கவனும் நல்லவன் கிடையாது, ஒழுங்கா இங்கிருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியும், ஏன் இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான், ஷிஷிக்கு என்னாச்சு, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா இவளோட அப்பா அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. இந்த காரியத்தை செஞ்சதே இந்த ஷிஷி தான். உடனே இவ அழுறா, என்னோட அப்பாவை நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க, நிறுத்து, ரொம்ப நடிக்காத, நான் ஒன்றும் உனக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரல, உன்னோட குடும்பத்தில் இருக்க பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் கல்யாணம் பண்ண வந்தேன். இப்போதான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால எல்லாமே எனக்கு வந்துருச்சு, இனிமேல் ஒன்று எதுக்கு நான் என் கூட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் தான் அவளை தண்ணியில் தள்ளி விட்டுருக்கான். அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்க மற்ற குரூப் கிட்ட ஹீரோயின்லாம் மாட்டினதே. ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது இப்போ ப்ரெசென்ட்ல ஹீரோயின் கிட்ட அங்கே இருக்க நம்ம ஹீரோ கேட்குறான், ஆமா நீ யாரு, நீ ஷூயும் தானா அப்படின்னு கேட்க, அப்போ இவ இன்னொரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அது என்னன்னா, இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட முகத்துக்கு பதிலாக ஷூயினோட முகத்தில் தானே இருக்காங்க. அந்த ஷூயுன்ற பொண்ணு கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்த பொண்ணா. நம்ம ஹீரோவும் அந்த ஷூயுன்ற பொண்ணும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. பட் இப்போ சமீபமாக ஒரு 5 வருஷமாக மீட் பண்ணிக்கல. பட் சின்ன வயசுலேயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி என்கேஜ்மெண்ட்டுமே ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அந்த ஷூயின் பொண்ணோட டைரியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கேட்கும் போது என்ன செய்கிறாங்க, இங்கே பாரு லின்யான், உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் ஷூயுன், நீ எனக்கு இந்த நெக்லஸ் கூட வாங்கி கொடுத்தியே, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்க, ஷூயுன் இது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக அவளை காப்பாத்துறான் அவன். அப்போ அங்கே இருக்க லேடி, அவள் எனக்கு சொந்தமானவ, அவளை எங்கே கூப்பிட்டுட்டு போகிற அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவ்வளோ உயிரோட அந்த பொட்டிக்குள்ளே நீ தானே வைக்க பார்த்தது, இப்போ நீ போ அந்த பொட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி அந்த பொட்டிக்குள்ளே போட்டு அப்படியே மூடிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூப்பிட்டுட்டு போகிறான். பட் வீட்டுக்கு போன உடனே ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு, இங்கே பாரு, நீ உண்மையாகவே ஷூயும் தானா இல்லை நடிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஏன் உங்களுக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கையே வரலையா, என் கழுத்தில் இந்த தழும்பு இருக்கே, இதை பார்த்ததுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலையா அப்படின்னு அவ கேட்குறா. ஆக்சுவலி உண்மையாக அந்த ஷூயின் பொண்ணோட கழுத்தில் ஒரு தழும்பு இருந்திருக்கும். இதை இவ வந்து ஏற்கனவே கவனிச்சிருப்பா. ஸோ அதனால இவ கழுத்துலேயும் அதே மாதிரி ஒரு தழும்பை இவளே ஏற்படுத்தியிருப்பா. இப்போ இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட காமிச்சு, இதை பார்த்ததுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரலையா அப்படின்னு கேட்க, அவனுமே நீ ஷூயும் தானா, சரி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி போய் உண்மையாகவே அங்கே இருக்கிறது ஷூயும் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட்டை விட்டு விசாரிக்க வைக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோட வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, என்னோட அப்பா இறந்து போனதுக்கு, நான் இப்போ இந்த நிலமையில இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஷிஷி தான் காரணம். அவனை பழி வாங்குறதுக்கு நான் இந்த லின்யான் கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவள் யோசிக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு ஷிஷி இருக்கான்ல, அவனே வந்துடுறான். அவன் கரெக்டாக ஹீரோயினை பார்த்த உடனே, அட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, எனக்கு கூட அப்படிதான் இருக்கு அப்படின்னு இவ அவளோட ஹேர்பினை எடுத்து தெரியாமல் அவனை குத்தலான்னு வரும்போது கரெக்டாக பின்பக்கம் ஹீரோ வர, உடனே இவ போய் ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிட்டு, இங்கே பாரு அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறா. உடனே இதை கேட்டு ஷிஷி சிரிச்சிட்டே, எது நானா, இல்லைடா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோ, இங்கே பாரு நானும் இவளும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கோம். நான் சின்ன வயசாக இருக்கும் போதே இவளோட அப்பா நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, அதனால இவகிட்ட மட்டும் வராது அப்படின்னு சொல்ல, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிஷி அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறான். பட் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பிளானோட தான் இங்கே தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அன்பாக இருக்க மாதிரி காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக சூப்பர்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறாங்க. அவனுமே சரி சின்ன வயசுலேருந்து கூட இருந்த பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். பட் இது வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, என்னடா உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவங்கள வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வெளியே போக சொல்லிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அவனுமே
பொண்ணுமே, இல்லை பாஸ், அந்த பொண்ணு நீங்கள் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாண்டா, ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி அவளோட அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பாஸ், முடியவே முடியாது. அந்த பொண்ணு எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தான்னு உங்களுக்கு தெரியும்ல, அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாரு, தேவையில்லாததான் பேசிகிட்டு இருக்காது. அவள் ஏதோ தெரியாமல் அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டிக்கிட்டா. அப்படி இருக்கும் போது அவளை பற்றி அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல, ஓஹோ, அப்படின்னா நீங்கள் அவளை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊரில் இருக்கவங்கெல்லாம் உங்களை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். பட் இந்த மாதிரி இங்கே விஷயம் போயிட்டுருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோயின் காதில் வாங்கிடுறாங்க. உடனே அவங்க ஒரு பக்கம் ட்ராமா போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்பா அவங்க ஷூயுன் இறந்து போன அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு, அப்பா, நான் இங்கே இருக்கிறதால பாவம் லின்யானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, பேசாமல் நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன்ப்பா, என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்ருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோங்கிட்ட வந்து, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் இங்கே இருக்கிறதால உங்களுக்கு தானே கஷ்டம், என்ன இருந்தாலும் நான் எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தேன்னு எல்லாருக்கும் தெரிய தான் போகுது, உங்களுக்கும் அதனால் அவமானம் தானே அப்படின்னு சொல்ல, அட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், அதோட கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நான் உன்னை கல்யாணமுமே பண்ணிப்பேன் அப்படின்னு அவன் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். ஸோ அடுத்த நாளே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடு முழுக்க எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் ஹீரோயினை பார்த்தாலே ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான். அவனுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ ஹீரோயின் கவனிக்கிறாங்க, என்னடா இது, அந்த சிஷியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்லேயே நான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது இந்த அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் கெடுத்துருவான் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஊரில் இருக்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாரு, நான் எந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, தெரியும், உங்களை கூட விற்க பார்த்தாங்களே, ஆமாம் அதே தான், இப்போ இந்த விஷயத்த ஒரு முழுக்க போய் சொல்லிடு சரியா, ஆனால் எதுக்கு, நான் சொல்கிறேன்ல, சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே அந்த பொண்ணுமே இந்த விஷயத்த ஊர் முழுக்க பரப்பி விட்டுடுறா. ஸோ நெக்ஸ்ட் டேவே அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியே வரும்போது ஊரில் இருக்க எல்லாருமே ஹீரோவை பற்றியும் ஹீரோயினை பற்றியும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. கேள்விப்பட்டீங்களா, அந்த லின்யான் எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்ல, இதை கேட்குற அந்த அசிஸ்டண்ட்க்கு கோவம் வந்து அவன் அங்கே இருக்கவங்களை எதிர்த்து பேச, இப்படியே அங்கே எல்லாருக்கும் சண்டையாக போயிடுது. உடனே ஹீரோ தான் வந்து எல்லாரையும் பிரித்து விடுறான். அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டண்ட்டையும் மற்றவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து, உனக்கு அறிவே இல்லையா, ஊர் மக்கள்கிட்ட எதுக்கு சண்டைக்கு போகிற அப்படின்னு கேட்க, அவங்க உங்களை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷூயுன் தான் அப்படின்னு அவன் சொல்ல, வாய் மூடு, ஷூயுனை பற்றி தேவையில்லாமல் எதுவும் பேசாத, முடியாது, நீங்கள் ஷூயுனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதை நான் தடுக்க தான் செய்வேன், இதுக்காக நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்ல, ஓ அப்படின்னா உனக்கு தண்டனை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சாட்டை எடுத்துட்டு அடிக்கலான்னு வரும்போது, நிறுத்துங்க அப்படின்னு ஹீரோயின் நடுவில் வந்து புகுற, அவங்களுக்கு அடி விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோ, நீ என்ன பண்ணுற ஷூயுன் அப்படின்னு கேட்க, இல்லை என்ன இருந்தாலும் அவர் உங்களோட அசிஸ்டண்ட், இவ்வளோ நாளாக உங்களை பத்திரமா பாதுகாத்தவர், அவரை எப்படி நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த அசிஸ்டண்ட்டுமே, நடித்தது போதும், கொஞ்சம் கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறான். இல்லை வேண்டாம், எனக்காக நீங்கள் 2 பேரும் இப்படி அடிச்சுக்க வேண்டாம், வேண்டாம், என்னால் எந்த பிளவும் ஏற்பட வேண்டாம், அவருக்கு பதிலாக நான் அந்த தண்டனையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. நீ என்ன பேசுகிற, கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல, முடியாது, என்னால் தானே இங்கே பிரச்சனை, அப்போ எனக்கு தான் அந்த தண்டனையை நீங்கள் கொடுக்கணும், கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்போ உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே சாட்டையால் ஹீரோயினை அடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது அங்கே இருக்க அந்த அசிஸ்டண்ட்டுக்குமே கொஞ்சம் மனசு மாறிடுது. உடனே அவன், போதும் நிறுத்துங்க, இல்லை இதுக்கு மேலே அவங்கள அடிக்காதீங்க, ஷூயுன் எனக்கு உங்களோட நல்ல மனசு புரியுது, இதுக்கு மேலே உங்களை பற்றி நான் எதுவும் தப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோவுமே உடனே அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு உள்ளே வந்து அவளுக்கு அடிப்பட்ட எல்லாத்துக்குமே மருந்து போட்டு விட்டு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். பின்ன என்னால் உங்களுக்கும் அவருக்கும் சண்டை வரதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோவுக்கு ஷூயுனை இந்த கட்டத்தில் ரொம்பவே பிடிச்சிருது. உடனே அவன், பரவாயில்ல, எனக்காக நீ இவ்வளோ செய்கிற, இவ்வளவும் ஒர்த்தான்னு எனக்கு தெரியல, பட் உனக்கு இதை நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை கொடுக்க, நம்ம ஹீரோயினும் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு, இது எல்லாத்தையும் நான் உனக்காக செய்யலை, எங்கள் அப்பாவுக்காக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இன்றைக்கி கல்யாணம். ஸோ அவளை கூப்பிடணும்னு சொல்லிட்டு இவன் ரூம்குள்ளே வர்றான். ஹீரோயினை ஆளே காணோம். இவனும் எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே வந்தா. அப்போ தான் ஹீரோயின் வேக வேகமாக ஜன்னல் ஏறி குதிச்சு வர்றாங்க. இவன் பாத்ரூம் கதவை திறக்கும் போது, என்ன செய்கிற, நான் குளிச்சிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே அவன், சரி சரி நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, அப்பாடா தப்பிச்சேன், கொஞ்ச நேரத்தில் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கப்புறமா போய் கல்யாணத்துக்கான மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது,
எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா இவளுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, இவளோட பழைய ஃபேஸ் இருக்கும்ல, அதான் லியாங்கியோட ஃபேஸு. அந்த ஃபேஸில் அப்படியே அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இவ அப்படியே பார்க்குறா, இவ யாரு, என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அட உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் சிஷியோட ஒய்ஃபு, என்னோட பேர் லியாங்கி அப்படின்னு சொல்ல, எனது சிஷியோட ஒய்ஃபு லியாங்கியா அப்படின்னா அந்த சிஷி எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு என்ன மாதிரியே ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து அவன் கூடவே வச்சிருக்கானா, இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போ அதுக்கப்புறமா கிளம்பி ஹீரோயின் மேரேஜ் ஹாலுக்கு வராங்க. அந்த பிளேஸில் அவங்களோட பணிப்பெண் இருந்திருப்பாங்கல்ல, அதாவது ஹீரோயின் லியாங்கியாக இருந்தப்போ அவங்களோட பணிப்பெண் இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின், ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி நடந்த விஷயம் ரூஹிக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் அவகிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வேகமாக அந்த பணிப்பெண் ரூஹி கிட்ட பேசணும்னு வராங்க. பட் அப்படி ஓடி வந்தா அந்த ரூஹி இருக்கால, அவள் வந்து அந்த சிஷியோட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் என்ன நடக்குதுன்னு ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க. அப்போ அந்த ரூஹி, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன தானே காதலிக்கிறதா சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க, அதோட உங்களுக்காக நான் அந்த லியாங்கியோட கதையே முடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஷி கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசிகிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அப்படின்னா அந்த ரூஹி கூட அந்த சிஷியோட ஆளா, என்ன அவ ஏமாத்திட்டாளா அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு பக்கத்தில் இருக்க ஏதோ கீழே விழுந்துருது. இந்த சவுண்டு சிஷிக்கு கேட்ட உடனே அங்கே யாரோ இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பொறுமையாக கிட்ட வரும்போது டக்குன்னு ஹீரோ நடுவில் வந்து, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா எங்கள் கல்யாணத்துக்கு வரலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நடக்காத மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து சிஷியை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து, இனிமே என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பாக உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், உனக்கு நான் துரோகம் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவளுமே, நானும் இனிமே என் வாழ்க்கையில் உன்கிட்ட பொய் சொல்லவே மாட்டேன், என்னானாலும் உன் கூடயே இருப்பேன், உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ நீ எனக்கு மனைவியாக தயாராக இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளும் சிரிச்சுட்டே கையை கொடுக்குறா. பட் அப்போ அவன் மனசுக்குள்ள, என்னை மன்னிச்சிரு, உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறா. பட் இப்போ இவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே அங்கே இருக்க எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அண்ட் அப்போ சிஷி சொல்கிறான், ஓகே என்னோட நண்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வாங்க எல்லாரும் முதல்ல இந்த கேக்கை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் மேலே இருக்க கேண்டில் அவனும் அவன் கூட இருக்க பொண்ணும் ஒன்றா சேர்ந்து ஏற்றி வைக்கிறாங்க. பட் அப்போ அதில் ஏதோ ஒரு மாதிரி பொறி பொறியாக தெரிக்குது. இதை ஹீரோ கவனிச்சுட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் சிஷியையும் பக்கத்தில் இருக்க பொண்ணையும் காப்பாற்றிடுறான். பட் அவன் காப்பாற்றின உடனேயே டமால்னு அந்த கேக்கு வெடிச்சிருது. நம்ம ஹீரோயினும், லினியான் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போய் ஹீரோவை தான் காப்பாற்றுறாங்க. பட் அட் த சேம் டைம் அங்கே இருக்க சிஷியை அப்படியே முறைச்சிட்டே போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பார்த்து விட்ட வேலை தான் இது எல்லாமே. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அங்கே வர ஒன்றும் இல்லை, கையில் ஒரு சின்ன காயம் தான், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் நம்ம ஹீரோவுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, அது எப்படி நம்ம கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வந்த கேக்குள்ளே வெடிகுண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ கூட இருக்க அசிஸ்டண்ட்டுமே சொல்கிறான், பாஸ் எனக்கு தெரிஞ்சு அதை செஞ்சது நம்ம கூட இருக்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்ல, என்னது கூட இருக்க ஒருத்தரா அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயினையே தான் பார்க்குறான். உடனே அப்போ அந்த அசிஸ்டன்ட், ஆமாம் பாஸ் நான் விசாரித்து பார்த்தேன், நம்ம எந்த கடையில் இந்த கேக்கை ஆர்டர் கொடுத்துருந்தோமோ அதே கடைக்கு வேற ஒரு பொண்ணு வந்து இதே கேக்கை ஆர்டர் கொடுத்துருக்கா. அதோட கரெக்டாக கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கேக்கையுமே மாற்றி வச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் யாரால் பண்ண முடியும், நம்ம கூட இருக்க ஒருத்தரால் தானே பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியா நீ போய் அந்த பொண்ணு யாருன்னு விசாரி, நானும் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயினையே பார்க்குறான். அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஹீரோயினை பார்த்து, ஷூயுன் நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்கள் மேலே நான் கோவமாக தான் இருக்கேன், அது எப்படி கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும் போது திடீர்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஓடி போயிட்டீங்க, எனக்கு அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி சரி இனிமே அதை நினச்சி நீ கோவப்படாத, இனிமே நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா, ஆனால் அது இருக்கட்டும், நான் காலையில் உன்னை கூப்பிடலான்னு வரும்போது நீ பாத்ரூமில் ஜன்னலை திறந்து வச்சிட்டு இருந்தியே, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவ, ஓ அதை நீ கவனிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, சொல்லு எங்கே போயிட்டு வந்த காலையிலேயே, யாராவது ஜன்னலை திறந்து வச்சுட்டே குளிப்பாங்களா என்ன, சொல்லு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்க, உன் கண்ணில் இருந்து எதுவும் தப்பாது, இங்கே பாரு உனக்காக நான் கிஃப்ட் வாங்க தான் போனேன், இதோருக்கு பாரு அந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை காமிச்சு, இந்த வாட்சை உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போனேன், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அவ சொல்கிறா. ஓ அப்படியா ஷூயன், சரி உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்னோட அப்பா கிட்ட நீ அடிக்கடி சேட்டை பண்ணிகிட்டே இருப்ப,
அதனால ஒரு டைம் என்ன ஆனுச்சு அப்படின்னா, அவர் உன்ன நல்லா அடிச்சுட்டாரு. உடனே நீ கோச்சிக்கிட்டு ஒரு கோயிலுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட. நான் தான் உன்ன காப்பாத்தி கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்ப நீ என்ன கட்டி புடிச்சுட்டு அவ்ளோ அழுத. ஆமா, நீ எதுக்கு அன்னைக்கு அழுதுட்டே இருந்த? அப்படின்னு கேட்க, அது அது வந்து நான் தனியா கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அதனால பயந்திருப்பேன். அதான் அழுதுட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. ஓ! அப்படியா? அந்த டிராவ்ல ஒரு ஃபைல் இருக்கு. அத கொஞ்சம் எடேன் அப்படின்னு சொல்ல, அவளுமே எடுத்து குடுக்குறா. அப்ப ஹீரோ மறுபடியும் கிட்ட வந்து, நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ கோயிலுக்கு போனதுக்கப்புறம் எதுக்கு அழுதுட்டே இருந்த? அப்படின்னு கேட்க, இல்ல நான் தனியா போயிருப்பேன். அதனால தான் அழுதுருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே அவன் கிட்ட வந்து, நீ ஷூயுனே கிடையாது. நீ யாரு? அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்ல நான் ஷூயுன் தான் அப்படின்னு அவ சொல்ல, என்கிட்டயே போய் சொல்றியா? ஷூயுனுக்கு பெயிண்ட்னா சுத்தமா ஆகவே ஆகாது. அவ உடம்பு ஃபுல்லா அலர்ஜி ஆயிடும். அன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போனப்ப கூட அவளுக்கு அது பட்டு அலர்ஜி ஆனதுனால தான் அழுதா. அதோட இப்ப நீ டிராவ்ல இருந்து இந்த ஃபைல் எடுத்த. அந்த டிராவுக்கு நான் காலையில தான் பெயிண்ட் அடிச்சேன். அந்த பெயிண்ட் உன் கையில பட்டும் உனக்கு எந்த அலர்ஜியும் ஆகல. இதுல இருந்தே தெரியுது நீ ஷூயின் கிடையாதுன்னு. நீ யாருன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஷூயின் தான் அப்படின்னு அவ சொல்றா. இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டல அப்படின்னு தண்ணிக்குள்ள வச்சு முக்கறான் ஹீரோயினை. உடனே அவ, சரி நான் சொல்றேன், நான் ஷூயின் கிடையாது தான், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. ஷூயின் அந்த பொண்ணுங்க விற்கிற கும்பல் கிட்ட மாட்டினது, அதுக்கப்புறமா இறந்து போனது, இவளுக்கு ஷூயின் ஃபேஸை வச்சதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்றா. பட் ஹீரோ நம்பவே மாட்றான். உனக்கு என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்ல, நான் வாயால சொன்னா நம்ப மாட்டேன், ஆனா ஷூயின் எழுதின லெட்டரை பார்த்தா நம்புவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காமிக்கிறா. ஷூயின் இறந்து போறதுக்கு முன்னாடியே அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கு. லின்யான், உனக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா கூட நீ என்னை தேடி வரவே இல்லை. அதனால தான் பாரு, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். இதுக்கு மேலே இங்கே எனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பமே இல்லை. என்னை மன்னிச்சிடு லின்யான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படின்னா உண்மையான ஷூயின் இறந்து போயிட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோயின் கிட்ட வந்து, நான் ஷூயின் மேலே வச்சிருக்க அன்பை யூஸ் பண்ணி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல, அதோட இரு, உனக்கும் சிஷிக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்க, இல்லை நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு அவ சொல்கிறா. முதல்ல நிறுத்து, என்னோட ஷூயின் எங்கே இருக்கா, என்னை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, இவளுமே அந்த பொண்ணை புதைச்ச பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போகிறா. அங்கே போய் ஹீரோ அழுதுட்டே, என்னை மன்னிச்சிரு ஷூயின், உன்னை என்னால் காப்பாற்ற முடியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, நீயும் அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அண்ட் அப்போ ஹீரோயினை பார்த்து, இப்போயாவது உண்மையை சொல்லு, நீ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க, நான் தான் சொல்கிறேன்ல, நான் தெரியாம தான் உன் பிளேஸ்க்கே வந்தேன். அதோட நான் அந்த கும்பல் கிட்ட வேற மாட்டிகிட்டு இருந்தேன்ல, அங்கேருந்து தப்பிக்கணும்னா உன்னை யூஸ் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. அதனால தான் ஷூயின் மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்ல, நடிக்காத, அது இருக்கட்டும், நமக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த கேக் எப்படி வெடிச்சது, அதை செஞ்சது நீ தானே? இல்லையே, நான் அப்படிலாம் செய்யவே இல்லை, சத்தியமாக நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா? அப்படின்னா அதை நீ செய்யலைனா செஞ்சது யாருன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடு, அதை செஞ்சது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அடுத்த நாள்ல இருந்து அதை செஞ்சது யாருன்னு சொல்லி ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிக்கிறா. இவ என்ன செய்யறான்னு சொல்லி நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிச்சா அவன் சொல்றான், பாஸ் அவ அடிக்கடி உங்க ஃப்ரெண்டோட வீட்டு பக்கம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு இவன் சொல்றான். இப்படியே 3 நாள் முடிஞ்சிருது. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படியா, யாரு? அது வேற யாரும் இல்லை, அந்த லியாங்கி வீட்டில் இருக்க பணிப்பெண் ரூயி தான் அதை செஞ்சது அப்படின்னு சொல்றா. அவ எதுக்கு இதை செய்யணும்? ஏன்னா ரூயியும் உன்னோட ஃப்ரெண்டு ஷிஷியும் கள்ள தொடர்பில் இருக்காங்க, அதனால தான் இப்படி செஞ்சுருக்கா. இங்கே பாரு, அவங்க பேசிக்கிட்ட லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி லவ் லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறா. நம்ம ஹீரோவுக்குமே இப்போ டவுட் வருது, ஒருவேளை அந்த பொண்ணு தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரூயை தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின், அன்னைக்கு கேக் வெடிச்சதே அதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு கேட்க, இல்லை நான் எதுவும் செய்யலை அப்படின்னு ரூயி சொல்கிறா. அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போது நீ அந்த பிளேஸ்லேயே இல்லை, எங்கே போனேன்னு சொல்லு. அது நான் பாத்ரூமுக்கு போயிருந்தேன். என்னது, பாத்ரூம் போயிருந்தியா? சரி சொல்லு, எந்த சைடில் இருந்த பாத்ரூமுக்கு போயிருந்த? ஈஸ்ட் சைடா இல்லை வெஸ்ட் சைடா அப்படின்னு கேட்க, அது அது ஈஸ்ட் சைடு அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே ஹீரோ, இவ பொய் சொல்கிறா, அந்த மண்டபத்தில் ஈஸ்ட் சைடு பாத்ரூமே இல்லை, நார்த்து பக்கம் தான் இருக்கு, இவ பொய் சொல்கிறா, இவ தான் என்னோட நண்பனை என்னமோ பண்ணியிருக்கணும், நான் முதல்ல என் நண்பனை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறான். அப்போ இந்த பொண்ணு கதறா, இங்கே பாருங்க நான் எதுவுமே பண்ணல, சத்தியமாக அவர் நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்கள் வேணும்னா சிஷி கிட்ட கேட்டு பாருங்க, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, நீ வந்து லியாங்கியோட வீட்டில் தானே இருக்க, உன்னோட எஜமானி லியாங்கி தானே, அப்படி இருக்கும் போது ஏன் சிஷி கிட்ட ஹெல்ப் கேட்குற அப்படின்னு சொல்ல, அது அது வந்து அது என் எஜமானி என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அப்படின்னு சொல்ல,
இந்த பிரேஸ்லெட்டை கூட அவங்க தான் கொடுத்தாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பொண்ணும் அப்படியே பார்க்க, என்ன ரூயி, நம்ம பார்த்து 3 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னை மறந்துட்டியா ரூயி, நான் தான் லியாங்கி அப்படின்னு சொல்ல, என்னது லியாங்கியா, இல்லை அவள் இறந்து போயிட்டாளே அப்படின்னு இவ சொல்கிறா. ஆமாம், நான் இறந்து போனதுக்கு நீயும் ஒரு வகையில் காரணம் தானே, உன்னை என் தங்கச்சி மாதிரி தானே வச்சுருந்தேன், ஆனால் நீ என் முதுகில் குத்திட்டல்ல உன்ன அப்படின்னு இவ குத்த வர, இல்லை என்னை எதுவும் செஞ்சிடாத, இங்கே பாரு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு அவ கேட்குறா. ஹீரோயினுக்குமே இப்போ கொஞ்சம் மனசு கேட்க மாட்டுது. உடனே அவ, இங்கே பாரு தயவு செஞ்சு என் முன்னாடி நிற்காத, இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், போயிடு அப்படின்னு சொல்ல, இவ போகலான்னு வரும்போது கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஷிஷியும் நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க. உடனே இவ ஷிஷியை பார்த்து, இங்கே பாரு இவ யாருனா அப்படின்னு வரும்போது, அப்போ நம்ம ஹீரோயின் முந்திக்கிட்டு, இங்கே பாருங்க இவ என்ன சொல்கிறான்னு தெரியுமா, ஷிஷி உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட இருக்காங்கல்ல லியாங்கி, அவங்க லியாங்கியே இல்லை வேற யாரோன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அங்கே இருக்கவன் கோவம் வந்து அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிடுது. பட் ஹீரோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பானா, அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஷிஷியையுமே பார்த்து, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இருந்தாலுமே ஹீரோவுக்கு நடக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு தோணுது. ஸோ அவன் என்ன செய்கிறான், அவனோட அசிஸ்டண்ட்டை விட்டு என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அந்த ஷிஷி இருக்கான் இல்லையா, அவனே ஆக்சுவலி அவன் ஊரில் ஒரு போலீஸ் தான். பட் இப்போ அவன் யாருக்கும் தெரியாமல் ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறாங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அந்த ட்ரக்ஸை தயாரிக்கிறதுக்கு விற்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே அவன் லியாங்கி வீட்டு சொத்தை தான் பயன்படுத்திக்கிறான்றதும் தெரிய வருது. ஸோ ஹீரோவுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அது எப்படி அவன் அந்த பொண்ணோட சொத்தெல்லாம் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணு சும்மாவா இருப்பா? எனக்கு தெரிஞ்சு அவன் கூட இருக்கிறது உண்மையாகவே அந்த லியாங்கி பொண்ணு கிடையாது போல இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு இன்னும் டவுட் வருது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோன்னு இருக்காங்கல்ல, அவங்க வேகமாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது நல்லதே இல்லை, கிளம்பிடணும் அப்படின்னு போகிறா. பட் அப்போ வழியில் ஹீரோ உட்காந்துட்டு, எங்கே போகிற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன் ஃப்ரெண்டு நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி உங்ககிட்ட நான் நிரூபிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓ அப்படின்னா அந்த பனிப்பெண் ரூயி தான் என் ஃப்ரெண்டு அப்படி செஞ்சது அப்படி தானே? ஆமாம் அவள் தான் அப்படி செஞ்சா. ஓ அவள் எதுக்கு அப்படி செய்யணும்? ஏன்னா ஏன்னா ஷிஷியும் அவளும் லவ் பண்ணாங்க. ஆனால் ஷிஷி அவளை கண்டுக்காம அந்த லியாங்கி கூட இருந்ததால் அவளுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு ஹீரோயின் கிட்ட வந்து, இங்கே பாரு நீ பண்ணுறது எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அந்த ரூயி லியாங்கி ஃபேக்குன்னு சொல்லவே இல்லை, ஆனால் நீயே தான் அங்கே இருக்க ஷிஷி கிட்ட வாய விட்ட, சொல்லு நீ பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோ எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கான்னு. பட் அப்போ ஹீரோ, சரி கிளம்பு, என்னோட ஃப்ரெண்டு நம்மளை விருந்துக்கு கூப்பிட்ருக்கான், போயிட்டு வந்துடுவோம், நான் எதுக்கு வரணும், நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு அவ சொல்ல, சொல்கிறேன்ல ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்றான். அப்போ ஹீரோயினும் யோசிக்கிறா, இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இருந்தும் எதுக்கு நம்மளை கூடவே வச்சிட்டு இருக்கான், இவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறா. தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா கிளம்பி அந்த விருந்துக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வேஷத்தில் ஒரு பொண்ணு இருக்காள், அவளோட உண்மையான பேர் லூரான். அவள் இப்போ என்ன செய்கிறா, ஹீரோவை பார்த்த உடனே, இந்த மாதிரி ஹஸ்பண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. பட் ஹீரோயின் அப்போ கவனிக்கிறாங்க, அங்கே இருக்க அந்த லுரானுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல். ஸோ அவனை பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் அங்கே இருக்க அந்த ஷிஷி இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு பெரிய பிரச்சனையை கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ரூயே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் இருக்கட்டும், ஆனால் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு அங்கே இருக்க லூரான் கேட்குறா. பட் அப்போ ஹீரோயின் பெருசாக எதையும் கண்டுக்காமல் அமைதியாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க அந்த லூரான் சும்மாவே இருக்க மாட்டா, நம்ம ஹீரோயினை குடையிற மாதிரி கேள்வியாக கேட்டுட்ருக்கா. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் உனக்கு பெருசாக எதுவும் பேக்ரவுண்ட் எதுவும் இல்லையாமே, சாதாரண ஒரு பொண்ணு தாமா நீ அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வர பொண்ணு மேலெலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவ சிம்பிளாக ஒரு அமைதியான பொண்ணாக இருக்கா, இவளே எனக்கு போதும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியுமே அங்கே இருக்கவ சும்மா இல்லாமல், அப்புறம் நீ எந்த கும்பலேருந்து தப்பிச்சு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, ஆமாம் உனக்கு எப்படி லென்யான்லாம் வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லி கத்த, உடனே ஷிஷியுமே வாயை மூடு, எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூரானை அரைஞ்சிடுறாரு. உடனே அவள் கோவம் வந்து அங்கேருந்து வெளியே போக, இதை பார்த்துட்டு ஹீரோ, எதுக்கு அவகிட்ட இவ்வளோ கோவமாக நடந்துக்கிற அப்படின்னு அந்த லுரானை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி பின்னாடியே போகிறான். இதை நம்ம ஹீரோயின் கவனிக்க, பாத்தியா அவன் என் ஒய்ஃப் பின்னாடி எப்படி போயிட்டுருக்கான்னு, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்க, என்ன தெரியுது, உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை,
அது என்னன்னா, உன்னோட ஹஸ்பண்ட் லினியானுக்கு உன்னை விட என் ஒய்ஃபை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அவரை நான் ரொம்பவே நம்புறேன் அப்படின்னு அவ சொல்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் அந்த லுரான் கிட்ட பேசணும்னு போறாரு. அப்ப அவளுமே, என்ன பார்க்கணும்னு சொல்லி தான் இப்படி பின்னாடியே ஓடி வந்தீங்களா? உங்களுக்கு என் மேல அவ்ளோ பாசமா? அப்படின்னு கேட்க, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. உங்கள அவன் அடிச்சுட்டானேன்னு தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அவ க்ளோஸா வந்து, ஒத்துக்கோங்க. உங்க மனசுல நீங்க என்ன தானே விரும்புறீங்க? அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுல என் ஒய்ஃப தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க சிஷி இருக்கான்ல, அவன் கொடைஞ்சு கொடைஞ்சு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கோவமா வருது. பத்தாததுக்கு அதே பிளேஸ்ல நம்ம ஹீரோவோட கன்னுமே இருக்கு. எடுத்து இவனை காலி பண்ணிடலாமான்னு தோணுது. பட் அந்த டைம்ல டமால்னு ஒரு சவுண்டு. நம்ம ஹீரோவுக்கு இந்த சவுண்டு கேட்ட உடனே வேகமா அவன் ரூம்குள்ள ஓடி வரான். வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினும் அந்த சிஷியும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது இவ உன்னை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. காலில் வேற அடிபட்டுருச்சு. நான் வேணும்னா டாக்டரை கூப்பிடட்டுமா அப்படின்னு கேட்க, இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான்னு பார்த்தா கடைசியில அவன் ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டுட்டு போறான். உடனே ஹீரோயின், என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு நாடகமுமே நடக்குது. ஹீரோயின் உடனே, உனக்கு இந்த மாதிரி கதைலாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா நீயும் பாரு உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை காமிக்கிறான். பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட ஸ்டோரி தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே அந்த ஸ்டோரியில ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலா அதை பார்த்த உடனே ஹீரோயின், இந்த நாடகம் எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு போக, என்ன அவசரம் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்றான். ஏன் உனக்கு இந்த மாதிரி நாடகம்லாம் ரொம்ப பிடிக்குமா? பேசாம நீயே ஒரு கதை எழுதி நாடகமா எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, ஓ எடுக்கலாமே, அந்த கதைக்கு கூட நான் லியாங்கின்னு உன் பேரை தான் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதுலயே தெரியுது ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுன்னு. பட் அந்த டைம்ல அங்க நாடகத்திலே என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க கதையில இருக்க ஒரு பொண்ணு இறந்து போயிடுறா. இறந்து போனதுக்கு அப்புறமா அவகிட்ட கடவுள் வந்து பேசுறாரு. நீ தான் இப்ப இறந்து போயிட்டல, உனக்கு வேணும்னா சொல்லு, உனக்கு நான் மறுபிறவி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்க, எனக்கு மறுபிறவிலாம் வேணாம். எங்க அப்பா இறந்து போனதுக்கு யாரு காரணமா இருக்காங்களோ அவங்கள நான் பழி வாங்கணும். எனக்கு மறுபிறவியே வேணாம், அவங்கள நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு நான் மறுபிறவி கொடுக்கல, அதுக்கு பதிலா நீ மறுபடியும் வேற ஒரு உருவத்துல அதே உலகத்துக்கு போய் உங்க அப்பாவை யார் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள பழிவாங்க அப்படின்னு சொல்லி அங்க கடவுள் அனுப்பி வைக்கிற மாதிரி கதை ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கும் போது, உண்மையை ஒத்துக்கிறியா லியாங்கி அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயின், அப்படின்னா ஆரம்பத்திலே நான் யாருன்ற விஷயத்த நீ கண்டுபிடிச்சிட்டியா? தெரிஞ்சும் எதுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, ஏன்னா உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டிடுறான். நீட்டிட்டு, சரி இப்போ நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு இப்போ என்ன சுடணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே கிட்ட வந்து அப்படியே அதை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பட் அதுக்குள்ள புல்லட்டே இல்லை போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ, என் கன் எம்டியா இருக்க விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஏன்னா உனக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கமே கிடையாது, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னா, நீ ஆரம்பத்துல இருந்து என்ன கண்காணிச்சுட்டு தான் இருக்கன்றத நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அதோட நான் அந்த சிஷியை ஏதாவது பண்ணிடுவானான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நீ அங்கிருந்து போகும்போது டைனிங் ஹால்ல உன்னோட கன்னை வச்சுட்டு போனேன். இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்க, பரவாயில்லையே ஸ்மார்ட்டான பொண்ணாதான் இருக்க. அதோட உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிற? இல்ல உங்க அப்பா எவ்வளோ பெரிய கேடி, அப்ப கண்டிப்பா அந்த கேடியோட பொண்ணு இப்படி தானே இருப்ப. ஏ வாய் மூடு, எங்க அப்பா எவ்வளோ நல்லவர்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல, எனது உங்க அப்பா நல்லவரா? உனக்கு விஷயம் தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏ வாய் மூடு, எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு இவ சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த ஊருக்குள்ள இப்போ அவ்வளோ பேர் ட்ரக்ஸை வித்துட்டு இருக்காங்க. இப்படி ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு காரணமே உன்னோட அப்பா தான், இது தெரியுமா அப்படின்னு சொல்ல, இல்ல எங்க அப்பா நல்லவர், அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு அவ சொல்றா. இந்த விஷயம் உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல இல்ல எங்க அப்பா அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாரு அப்படின்னு அவ சொல்றா. ஏய் சும்மா நடிக்காத, உனக்கு எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயினும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அப்பா ஒரு டைம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு ரூம்குள்ள. உடனே இவ போய், அப்பா என்ன பண்றீங்க, இவ்வளோ லேட் ஆயிடுச்சு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவர் சமாளிப்பாரு. அப்பாவ, அப்பா இந்த பிளேஸ்ல ஏதோ நாத்தடிக்கிற மாதிரி இருக்கே, என்ன பண்றீங்கப்பா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ சமாளிச்சு அனுப்பி வச்சிருப்பாரு.
ஸோ அதெல்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு ஒருவேளை அப்பா அந்த நேரத்தில் ட்ரக்ஸ் தான் வித்துட்டு இருந்தாரோ அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ அங்கே இருக்க ஹீரோவுமே இப்பயாவது புரிஞ்சுக்கிறியா உங்கள் அப்பாவோட உண்மையான குணம் எதுன்றத அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்கவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சிஷி இருக்கான்ல அவன் தான் என்னோட அப்பாவை ஏமாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ என்ன இவ்வளோ முட்டாளா இருக்க? இங்க பாரு, சிஷியும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து தான் இவ்வளோ வேலையும் பார்த்தாங்க. ஆனா சிஷி அதுலேருந்து வர பணம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி தான் உன்னோட குடும்பத்தையும் அந்த மாதிரி பண்ணிட்டான். அதோட உங்க அப்பா தானே உனக்கும் சிஷிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணாரு. அப்படி இருக்கும்போது இந்த சிம்பிளான விஷயத்த கூட உன்னால புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல எங்க அப்பா நல்லவர் தான், கண்டிப்பா அவர் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டாரு. இங்க பாரு, நான் கண்டிப்பா இதை உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்னது, நீ எனக்கு ப்ரூவ் பண்ண போறியா? அதுக்கு முன்னாடி உங்க அப்பா எந்த மாதிரி ஆளுன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க நாளைக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. அப்பா அவன் இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி அப்படியே போத்து விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் காலில் வேற ஏற்கனவே அடிபட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குமே ஹீரோ தான் பொறுமையாக மருந்தெல்லாம் போட்டு விடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே விடிஞ்ச உடனே ஹீரோ ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு தான் போகிறா. அங்கே போனால் அங்கே இருக்க எல்லாருமே ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் அதை வச்சுருக்காங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு, இது எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் மாதிரியே இருக்கே அப்படின்னு வேகமாக அதை எடுத்துட்டு இவ வீட்டுக்கு கிளம்பி வரா. உண்மையாகவே இதுக்குள்ளே ட்ரக்ஸ் தான் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ அதை எடுத்துக்க ட்ரை பண்ணுறா. பட் இவளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. என்னமோ குண்டக்க மண்டக்க பண்ணி கடைசியில் மூச்சு விட முடியல, அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில் ஹீரோ தான் ஓடி வந்து அவளுக்கு மூச்சு கொடுத்து காப்பாத்துறான். உடனே அவன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இதை நீ தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன்னோட எதிரிக்கே நீ ஹெல்ப் பண்ண பார்க்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ரொம்ப ஓவரா போகாத அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின், ஒரு நிமிஷம் இரு, இதிலிருந்து மூலிகை வாசனை வருது அப்படின்னு சொல்கிறா. மூலிகையா? ஆமாம், மூலிகை வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கும், அது எப்படி இதில் வந்துச்சு? இதுலையே தெரிஞ்சுக்கோ, உங்கள் அப்பா தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை இல்லை எங்கள் அப்பா பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு, எங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன். சரி, நிரூபிச்சுட்டு என்ன பண்ண போற? ஒருவேளை நான் அப்படி நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா நான் சிஷியை பழிவாங்க நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போகும்போது ஒரு பணக்கார வீட்டில இருந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் விருந்துக்கு சாப்பிட்றதுக்கு அழைப்பிதழ் வந்திருக்கு. நம்ம ஹீரோ உடனே நான் வரல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே, இல்லை நான் அங்கே போயே ஆகணும், நீயும் வா அப்படின்னு சொல்றா. எதுக்கு திடீர்னு அந்த வீட்டுக்கு போக நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு. அதோட மறக்காம அந்த விருந்துக்கு சிஷியையும் அவனோட மனைவியையும் வர சொல்லிடு அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த விருந்துக்கு கிளம்பி போறாங்க. போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, அட உங்க கையில இருக்க பிரேஸ்லெட் ரொம்ப அழகா இருக்கே, இது யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்க, ஓ இதுவா, இது என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா, இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப பாசமா பேச, இதை லூரான் பார்த்துட்டு, இவன் அவங்கள்ட்ட இவ்வளோ பாசமா பேசுறா, நம்மளும் ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க கொஞ்சம் ஒயின் குடிங்க அப்படின்னு அவ ஒயினை கொடுக்கலான்னு கிட்ட வரும்போது ஹீரோயின் நடுவுல காலை விட அவ தொப்புன்னு அங்க இருக்கவங்க மேல சாய அந்த லேடி கையில இருந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்து அப்படியே உடஞ்சிருது. அந்த லேடிக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு ஒயினை கூட உனக்கு ஒழுங்கா எடுத்துட்டு வந்து ஊத்த தெரியாதா அப்படின்னு திட்ட, உடனே ஹீரோயின், இல்ல இல்ல அவங்க தெரியாம தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள எதுவும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி லூரானுக்கு சப்போர்ட் பண்றா. அதுக்கப்புறமா அவளும் சைலண்டா போய் உட்காரும் போது அப்ப ஹீரோயின், நான் கேள்விப்பட்டேன் மிஸ் டாய் நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்களாமே, அதோட லூரான் கூட டான்ஸ் ஆடுறதா கேள்விப்பட்டேன், நீங்க ஏன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கோத்து விட, அவங்களுமே ஆமா நல்ல ஐடியா தான் லூரான், வா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூரானை கூப்பிடுறாங்க. பட் உண்மையா இப்போ லூரான் வந்து நம்ம ஹீரோயினோட கெட்டப்ல தானே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட தெரியும், அந்த லூரானுக்கு டான்ஸ் ஆடவே தெரியல. இருந்தாலும் அங்க இருக்கவங்க டான்ஸ் ஆடு ஆடுன்னு சொல்லி அவளை பாடா படுத்தி எடுத்துடுறாங்க. இவளும் சமாளிக்க முடியாம கஷ்டப்படும் போது நம்ம ஹீரோ பார்த்து, வாங்கலே நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்றா. அப்பாவை மறைச்சிக்கிட்டே, நீ என்ன பிளான் பண்ற அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நல்ல பிளான் தான், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் டான்ஸ் ஆடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த லூரான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோயின் என்ன செய்யறா, லூரானை ஹீரோ பக்கம் தள்ளி விட்டுட்டு அவ அங்க இருக்க லேடியோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இதை வந்து நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். பட் அப்போ அந்த லூரான் ஹீரோவை பார்த்துட்டு, ஓ இங்கே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு தான் என்னை காப்பாற்றணும்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ முறைச்சிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். தென் அந்த விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வராங்க. அப்போ ஹீரோ, இங்கே பாரு, உன் பிளானை நீ சக்ஸஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்ன பலியாடாக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஏன் ஆக்குனா என்ன, ஃபைனலாக நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகுதான்றது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. தென் நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, பகலில் அந்த லூரான் ஒரு தோடு போட்டிருப்பாளா, அந்த தோடை தெரியாமல் ஹீரோவோட ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒளிச்சு வைக்கிறா. இந்த டைம்னு பார்த்து ஹீரோ உள்ளே வந்துடுறான். வந்துட்டு, என் ரூமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையே, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்கிறா. சும்மா வந்தியா இல்லை வீண் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க வந்தியா அப்படின்னு அவன் க்ளோஸாக கிட்ட வர, நீங்கள் என்ன எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறா. எப்படி சொல்கிற, நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, இல்லை, நீங்கள் ஏதாவது என்ன பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்போவோ பண்ணியிருப்பீங்க. அதோட நேத்து நான் மூச்சு விட முடியாமல் இருந்தப்போ நீங்கள் தானே வந்து என்னை காப்பாத்துனீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களா என்னை காயப்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு, நேத்து நான் உன்னை காப்பாத்தினன்றதுனால நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை விட்டு வச்சிட்டு இருப்பேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கும் சிஷி மேலே இப்போல்லாம் ரொம்ப டவுட் வருதில்ல, அவன் ட்ரக்ஸ் விற்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால அவனை தீர்த்துக்கட்ட நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க தானே அப்படின்னு அவ கேட்க, இப்போ எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்க, ஏன் இதை போய் சிஷிகிட்ட நீ சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கும் சிஷியை காலி பண்ணணும், எனக்கும் காலி பண்ணணும், நம்ம 2 பேரும் ஏன் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கக்கூடாது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்ட இவன் அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு எப்போதும் போல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.